மலரினை பெற்றுக்கொண்ட திரு ஏ. சாமிக்கண்ணு அவர்கள் தங்களின் மனப்பதிவுகளை சுருக்கமாக பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாராட்டு விழாவிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் கல்லூரி சார்பாக உள்ள மாணவ மாணவியர்கள், ஆசிரியர், மக்கள், விழா குழுவினர் அனைவருக்கும் நன்றி கடந்திருக்கிறேன். நான் அதிகம் பயிலவில்லை என்றாலும் தமிழிலே மாடர்ன் பள்ளி கோடம்பாக்கத்தை தான் படித்தேன். அதாவது கிரீகானுடைய மாணவர் தமிழாசிரியர் எனக்கு தமிழ் மீது உள்ள ஆர்வத்தை உருவாக்கியது காரணமாக நான் தமிழிலே ஆர்வம் கொண்டவனாக நான் சமுதாய பணிகளோடு இணைந்து மாநிலத்திலே அமைப்புகளை உருவாக்கினேன். நான் சார்ந்த சமூகத்தின் சார்பாக ஏறக்குறைய 40 அல்லது 50 ஆண்டுகளாக உயர்ந்தேன். இருவரும் அவர் இளைஞராக இருப்பார். நான் அவரை விட 6 வயது அதிகம் உள்ளவன். அவர் அந்த இளமையான என்னுடைய அந்த அவர் 15-17 வயசா 20 வயசா எனக்கு நினைவில்லை. அவர் என்னுடைய சமுதாய அமைப்பு கூட்டங்களை என்னோடு கலந்து கொள்வார். பார்ப்போம், பேசுவோம். அப்பத்திலிருந்து அவரை நான் பார்த்திருக்கிறேன். நான் அதிகம் பேசி மற்றவருடைய வாய்ப்பை நான் குறைக்க விரும்பவில்லை. எனவே அவரிடத்திலே நான் பெருமையாக கருதுவது பணிவு, தூய்மை, உண்மையான அன்பு, உழைப்பு, பலருடைய முன்னேற்றத்திலே ஈடுபாடு. அவரிடத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட பாடம். அவருடைய பணியை நாங்கள் எளிமையாகவும் சொன்ன காரியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு நான் 50 ஆண்டு காலம் பழகியிருந்தாலும் எங்கள் அமைப்பு இருக்கிற சமுதாயம் மிகவும் பின்தங்கிய சமுதாயத்திலே முன்னேற முடியாத நிலைமையில உள்ள அந்த சமுதாயத்திலே அவரை எங்களோடு இணைந்து நேரங்காலம் பார்க்காது சென்னையிலிருந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பேருந்துகளின் மூலம் ரயில் மூலியமாக கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொடுப்பார். அதில் எங்களுடைய சமுதாய தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அத்தகைய சிறப்புக்குரியவராக, சிறந்த மனப்பான்மை உள்ளவராக, பிறருக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய பண்புள்ளவராக, ஆடம்பரம் இல்லாத அடக்கமான மனிதனாக, இதற்காகத்தான் நாங்கள் அவரை பெரியவராக கருதுகிறோம். தவிர நீங்கள் கூறி புகழ்ந்தவாறு தமிழிலே நாங்கள் எல்லாம் அறிவாற்றலை பெறவில்லை. நீங்கள் எல்லாம் உங்களுடைய அந்த அவையிலே அமைந்திருப்பது ஒவ்வொருவரும் 1000 சிறப்பாளர்களுக்கு ஈடு உள்ளவராக நான் கருதுகிறேன். ஒரு தமிழகமே அவரை இந்த தினம் பாராட்டுவதாக விரும்புகிறேன். நீதிமன்றத்தினுடைய தலைவர்களோட எல்லாம் இங்கே இருந்து வாழ்த்துகிறார்கள். நான் பாராட்டுகிறேன். என்று கேட்டால் இந்த சமுதாய அமைப்பிலே எங்கள் சார்பாக அவரோடு நாங்கள் சொன்ன நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்டு எங்கள் சமுதாய அமைப்புக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய பெருந்தகையினால் அவர்கள் 80வது ஆண்டினை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள். நான் அவரை குணமான வாழ்த்துகிறேன். அவர் சார்ந்த இந்த சமுதாயத்தை எப்படியாவது இன்னும் முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர் கொடுத்த உழைப்பை எல்லாம் நாங்கள் எவ்வளவோ முயன்று பார்த்தோம். இருந்தும் எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடிந்த அளவுக்கு நாங்கள் உழைப்பை செய்திருக்கிறோம். அவர்கள் 80 தினம் 80 ஆண்டுகளை பெறுகின்ற போது அவர் நீடு வாழ வேண்டும். மீண்டும் அவர் சமுதாயத்துக்கு பயனுள்ளவராகவும் சமூகத்துக்கு பயனுள்ளவராக வாழ வேண்டும். எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக அவர் தேட வேண்டும். அவர்கள் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து பயனுள்ள சமுதாயத்துக்கும் அவர் சார்ந்த நாட்டுக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். அவர் நான் உளமாக எங்கள் சமுதாய சங்கத்தின் சார்பாக நான் பாராட்டுகிறேன். அதாவது வள்ளுவரார் சொல்லுகிறார், காலம் கருதி இருப்பது கலங்காது ஞானம் கருதுபவர். இப்படி பயனுள்ளவர்கள் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அனைவராலும் பாராட்டக்கூடிய தகுதியை பெறுவார்கள் என்று நான் அவர்களுக்கு வாழ்த்து பெறுகிறேன். உடம்பாடு காணாதான் வாழ்க்கை குடங்களுள் பாம்போடு உடன் உடைந்தற்று. பண்படையாத சமுதாயம், முதிர்ச்சி பெறாத சமுதாயத்தின் இடையிலே இருந்து கொண்டு ஒருவன் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டு முன்னேறவில்லை என்றாலும் விடாது மனுஷி செய்து கொண்டு இருக்கின்ற தன்னுடைய கடமையை செய்து கொண்டு இருக்கின்றார் என்ற போது அவர் மனிதன் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறான். அதாவது பற்றற்று வாழக்கூடியவர் என்னை போல பற்றுக பற்று அத்தான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று உலகு. இந்த உலகத்தை தாங்கி நிற்கக்கூடிய இந்த இறைவன் எந்த விதமான ஆதாயம் தேடாமல் இந்த உலகத்தை காக்கிறானோ
அப்படிப்பட்ட உள்ளமுடையவர்களுக்கு எதிர்காலம் ஒன்று உண்டு. அவர்கள் நிச்சயம் அவர்கள் எதிர்காலத்தில் சிறந்து விளங்குவார்கள் என்று வள்ளுவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். எனவே அவர்களும் அவருடைய துணையாலும் நீண்ட காலம் வாழ்ந்து இந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய எங்களுடைய சகோதரர் வீரமணி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நீடு வாழ பயனுள்ளவராக சமுதாயத்துக்கு பாதுகாப்புடையவராக என்றென்றும் இருக்க அவரை நான் வாழ்த்து கூறி, எங்கள் சமுதாய சங்கத்தின் தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்கள் சார்பாகவும் நான் அவர்களுக்கு வாழ்த்து கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.